ஹாய். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மெடிடேஷன்ஸ் நம்ம மார்க்கஸ் அரேலியஸ் அவங்க 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 யார் அப்படின்னா ரோமன் எம்பையரில் அரசராக வந்துட்டு இருந்தவங்க. முக்கியமாக வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க, இவங்க வாழ்ந்த காலகட்டம்லாம் பார்த்தோன்னா போர் நோய் நொடி அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல்லாம் வந்துட்டு பெருசாக அட்வான்ஸ்டாக இல்லாத ஒரு சுச்சுவேஷனு. பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போர் நடக்கும், எவன் எந்த இடத்துலேருந்து அடிப்பான் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு காலகட்டத்தில் இவர் வந்துட்டு தனக்கே எழுதிக்கிட்ட டைரியில் ஒரு குறிப்பு அப்படின்றது தான் மெடிடேஷன்ஸ் அப்படின்ற அந்த புக்கு. இது மோஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஃபிலாசபிஸ் அட்வைசஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்துட்டு உறுதியாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக லைஃப்பில் வந்துட்டு உறுதியான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக இந்த புக் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல டவுட்டே வேணாம். மொதல் சாப்டரில் வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவுன நபர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சு ஒவ்வொருத்தராக சொல்கிறாரு. அதோட சேர்த்து என்னென்ன பழக்கங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தாத்தா வேரஸ், அவரோட தாத்தா வந்துட்டு வேரஸ் அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட இருந்து என்னென்னா ஒழுக்கமாக இருக்கிறதையும் கோவப்படாமல் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்க அம்மாட்ட இருந்து பார்த்திங்கன்னா பக்தி தர்ம சிந்தனை அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு அம்மாட்ட வந்து கற்றுருக்காங்க. அவங்க தாத்தாட்டேருந்து எப்படின்னா அவங்க தாத்தா லைக் அந்த காலத்துல இது எப்படின்னா செகண்ட் ஏடியில் நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு டீச்சர்ஸ் வர வச்சுட்டு அவங்களுக்கு நல்லா செலவு பண்ணி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்துட்டு அப்போவே வந்துட்டு செஞ்சுருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு அவரோட வளர்ப்பு தந்தை ஆண்டோனியஸ் பயஸ்ட்டை இருந்துட்டு ஸ்மூத்தாக எப்படி டீல் பண்ணுறது, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு எப்படி கரெக்டான டிசிஷன்ஸ் வந்துட்டு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பையஸோட கேரக்டர் எப்படி இருந்தது அப்படின்னா அரேலியஸ்க்கே வந்துட்டு ப்ரெஷர் போடுற லெவலுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு எப்படி வாழணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இருந்ததுதான். ஸோ அதுவே அவருக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. முக்கியமாக வந்துட்டு ஸ்டாயிசிசம் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்டாயிக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த நெக்லெக்ட் பண்ணுறது தான் ஸ்டாயிக். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்துட்டு இவருக்கு டெவலப் பண்ணுறதுல இவங்க எல்லாருமே உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பணிவுலாம் கொஞ்சம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணிவாக இருக்கிறது, அட் த சேம் டைம் வந்துட்டு நல்ல டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு பணியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கிரெடிட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக வந்துட்டு அவருக்கு அமைஞ்ச ஃபேமிலியாக இருக்கட்டும், அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தெய்வத்துக்கு வந்து நன்றி சொல்லி அதை வந்துட்டு ஒரு பணிவோட அக்செப்ட் பண்ணுற ஒரு தராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஆக்சுவலி கேட்கறது நல்லா இருந்தது. என்னென்னா காலையில் வந்துட்டு நம்ம எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா சில திமிரானவங்க ரொம்ப கோவப்படுறவங்க, ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க தான் போகிறோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணுமா. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும், அந்த மாதிரி ஆளுங்க வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு சரி தவறு அப்படின்ற விஷயம் வந்துட்டு எதுன்னு தெரியாமல் இருக்கிறனால தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு இன்ஸ்டில் பண்ணியே எந்திரிங்கன்றாரு. அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் பாருங்களேன், எப்படின்னா நம்ம வந்துட்டு கோவப்பட்டு ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை விட நம்மளுடைய பகுத்தறிவுக்கு ஆப்போசிட்டாக செய்கிற விஷயம் வந்துட்டு பயங்கர தீங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கோவத்தில் கூட நம்ம அந்த எமோஷனால பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகி பண்ணுற ஒரு விஷயம், பட் அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது அது வந்துட்டு கோவத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுறத விட பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுவும் முக்கியமாக எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோகத்துலேயோ ப்ளஷர்லேயோ வந்துட்டு உள்ளே போயிட்டு மாட்டிக்காமல் நீங்களாக வந்துட்டு இண்டிபெண்ட்டாக உறுதியாக வந்துட்டு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணி நடந்தோம் அப்படின்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் படுது. ஸோ இந்த சாப்டர் அடுத்த சாப்டரில் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, எப்படின்னா நம்ம பாடி வந்துட்டு ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்குன்னே வச்சுப்போமே, பட் வந்துட்டு அந்த நம்மளோட சீக்கிரமாக யோசிக்கிற திறனாக இருக்கட்டும், ஷார்ப்பாக யோசிக்கிற அந்த இன்டெலெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு உடம்பு இருக்கிற வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஸோ நல்ல விஷயங்களை எவ்வளோ சீக்கிரமாக அவனால் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாங்க. செம மேட்ரு. இதுதான் சூப்பர். எப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நீதி அறம் நேர்மை இந்த மாதிரி விஷயங்களோட வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கணும். பொது வாழ்க்கையில் வந்துட்டு ஈடுபடும்போது இந்த மாதிரி விஷயங்களோட வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ விதியை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளி உலகம் வந்துட்டு சொல்கிற விஷயம், முக்கியமாக வந்துட்டு சரியாக வாழாதவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இந்த லைக் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக மலைக்கோ பீச்சுக்கோ வந்துட்டு அமைதியை தேடி போவாங்க இல்லையா,
பட் வந்து ஆக்சுவலாக அமைதியை தேடுற இடம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு சொல்லணும், டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பிரித்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அந்த சிச்சுவேஷனில் நம்ம உள்ளே இருக்கிறோம். இப்போ வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, அந்த சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு அதுவாக நடந்துட்டு இருக்கோம். அது என்னன்னா, அந்த சிச்சுவேஷன் பற்றின நம்மளோட ஒப்பீனியன் தான் வந்துட்டு, அந்த சிச்சுவேஷன் பற்றின நம்ம ஒப்பீனியன் தான் பார்த்தீங்கன்னா மன வருத்தமோ வரிசோ தான் வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் பற்றின நம்ம கருத்தை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. உலகமே வந்துட்டு ஒரு பெரிய அரசியல் சமூகம் எல்லாமே வந்துட்டு பிளான் படி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, நம்மளை வந்துட்டு யூனிவர்ஸோட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிங்கில் வச்சுட்டு நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டெத் பற்றி ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. எப்படின்னா, கிரியேஷன் அப்படின்றது ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு சேர்றது கிரியேஷன், பிரிகிறது டெத்து அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு, டெத்தை வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டு கிரியேஷன் அப்படின்றது இருந்தால் டெத்தும் பார்த்திங்கன்னா சேர்றது பிரியதான், இதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1000 வருஷம் வாழ போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாமல் ஒவ்வொரு நாளையும் பார்த்திங்கன்னா கடைசி நாள் மாதிரி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் எது சரியான விஷயமோ அதை வந்துட்டு செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா தேவையில்லாத சிந்தனைகளை வந்துட்டு நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னாலே லைக் மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ ஓய்வும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும். ஸோ பார்ட் 1 லாஸ்ட் சாப்டரில் வந்துட்டு முக்கியமாக சொல்கிற விஷயம், இப்போ வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப அலுப்பாவோ ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு மனுஷனோட வேலையை செய்ய எந்திரிக்கிறோம். எப்படி வந்துட்டு சூரியன், சந்திரன், இப்போ செடி கொடிங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு அதோட வேலையை வந்துட்டு அது பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு மனுஷனோட வேலையை செய்ய எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளே வந்துட்டு செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கணுமா. ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்ஸ் கொடுக்குற மாதிரி யூனிவர்ஸ் வந்து நம்ம நல்லதுக்காக சில சம்பவங்களை வந்துட்டு நம்ம கொடுக்குமா. அதை வந்துட்டு நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, பட் அதை வந்துட்டு ஒரு சமநிலையோடு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டெடியான அமைதியை வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா வந்துட்டு இருக்குமா. அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு ஒரு திராட்சை செடி வந்துட்டு அந்த கனியை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போதும், அது மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு நல்லது பண்ணிட்டு அதுக்குரிய பாராட்டை வந்துட்டு எதிர்பார்க்காம அடுத்த வேலைக்கு வந்து நவுந்து போகணுமா. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் வந்துட்டு இந்த ஸ்டாயிக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அந்த நல்லது பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், யாரோ ஒருத்தவங்க மேலே ஏதோ பேட் ஸ்மெல்லோ ஏதோ துர்நாற்றமோ வருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமா, நம்ம அறிவை யூஸ் பண்ணி எவ்வளோ மென்மையாக வந்துட்டு அந்த இடத்துல ரீச் அவுட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம அப்ரோச்லாம் ரொம்ப டைரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். படிப்பு சம்மந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, வந்துட்டு எனக்கு படிப்பே வரல அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்துலலாம் சொல்லாமல் ரொம்ப பேசிக்கான குவாலிட்டிஸ் லைக் வந்துட்டு நேர்மையாக இருக்கிறது, கருணை, எளிமையாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம கேரக்டரையே வந்துட்டு அழகாக வந்துட்டு கோட் பண்ணுமா. உண்மையான செல்வம் வந்துட்டு பணமோ புகழோ இல்லை, இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளையும் நல்ல விஷயங்களையும் வளர்த்துக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம சரியான வேர்ட்ஸ் தான். நம்ம மனசை நம்ம பகுத்தறிவு தான் நிரந்தரம், நம்ம உடம்பு நம்ம மூச்சு கூட நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறாங்க. கொஞ்சம் லைட்டாக பூமர் வாசனை அடித்தா கூட லைக் ரொம்ப என்லைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்ல விஷயம் இதெல்லாம். நம்ம எங்கேயுமே இதெல்லாம் அந்த புக்கில் மட்டும்தான் நம்ம தேடி பார்க்க முடியும். தேடி நீங்கள் எங்கே போனாலும் இதெல்லாம் லைக் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 இருக்குது. ஸோ பார்ட் 1க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.